டெல்லியில் தொடர்ந்து 18வது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை தமிழக நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையாக பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் தொடர்ந்து 18வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை தற்போது தமிழக நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்ப நாளிலிருந்தே பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். எலிக்கறி உண்பது, பாம்புக்கரியை வாயில் கெடுத்துக் கொள்வது, தூக்கு போட்டு கொள்வது போல நடிப்பது போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த வகையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் நேரில் சென்று தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள். அந்த வகையில் தற்போது தமிழக நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்து விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டறியலாம். ஹனிகுமார், தற்போது தமிழக நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விவசாயிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான கோரிக்கைகளை விவசாயிகள் அவரிடம் முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள்? வேதவழி, அதாவது உங்களுக்கே தெரியும், வறட்சி நிவாரணம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் 18வது நாளாக விவசாயிகள் போராடி வருகிறார்கள். விவசாயிகளை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சந்தித்து தங்களுடைய ஆதரவையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு அவருடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நாங்கள் பிரச்சனை எழுப்புவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தமிழக நிதி அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களும் வந்து விவசாயிகளுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய குறைகளை கேட்டு வருகிறார். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விவசாயிகள் தங்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், போதிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதிமுகவிடம் 40 எம்பிக்களும் ஒன்று சேர்ந்து பாராளுமன்றத்தை நீங்கள் முடக்கிவிட்டாலே போதும், ஒரு போதிய அழுத்தத்தை கொடுத்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற அந்த கோரிக்கையை அவரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை அவர் கேட்டு வருகிறார். சார் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் தமிழ்நாடு விவசாயிகள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளான காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும், வறட்சி நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும், அதேபோன்று தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த நியாயமான கோரிக்கைகள் நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகள் முன்வைத்து கடந்த 18 நாட்களாக நம்முடைய இந்திய தலைநகரான டெல்லியிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய போராட்டம் என்பது, அவருடைய கோரிக்கை என்பது மிக மிக நியாயமானது. ஏர் உழவர் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். எனவே அந்த அடிப்படையிலே உழவனுக்கு உரிய முக்கியத்துவம் மற்றும் முக்கியமான திட்டங்கள் அவர்களுக்கு அளிப்பதன் மூலம்தான் நாடு ஏற்றம் பெற முடியும். இதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்றைக்குமே உழவர் பெருமக்களை போற்றுகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றது. இந்த 4 கோரிக்கைகள் மத்திய அரசு சார்ந்த கோரிக்கைகளாக இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசு இதை தமிழ்நாடு விவசாயிகள் என்றில்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய விவசாயிகள், இந்திய நாட்டில் உள்ள விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்ற வகையிலே இதை அணுகி உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம், நம்முடைய விவசாயிகள் அவர்கள் வாங்கிய தேசிய வங்கியில் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடனை முழுமையாக ரத்து செய்வதும், நதிநீர் இணைப்பு,
அதுவும் ரொம்பவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் நதிநீர் இணைக்கப்படுவதன் மூலம் விளைநிலங்கள் அதிகமான அளவிற்கு பயிரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே அந்த கோரிக்கையும் அவர்கள் அதை வலியுறுத்தி இங்கே 18வது நாளாக இங்கே உண்ணாவிரதம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நியாயமான இந்த போராட்டத்திற்கு அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு முழுமையான அளவிற்கு அவர்களுக்கு ஆதரவளிக்கின்றது. அதேபோன்று மத்திய அரசும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செவிசாய்த்து அவருடைய கோரிக்கைக்கு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் அவர்களும் அதேபோன்று மக்களுடைய துணை சபாநாயகர் அவர்களும் நம்முடைய விவசாயிகளை அழைத்து கொண்டு போய் வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்திருக்கின்றார்கள், மனு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த மனுக்கள் மீது விரைவாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது, எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். 2015 மற்றும் 16ஆம் ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தமிழக அரசு செலுத்த வேண்டிய அந்த பங்கு 400 கோடி ரூபாய் இன்னும் தமிழக அரசு செலுத்தல. அதனால தான் இது இன்னும் இன்சூரன்ஸ் கொடுக்கப்படாமல் பெண்டிங் இருக்கு அப்படின்னு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த தொகை இல்லை, அது தவறு. அது இன்சூரன்ஸுக்கு கட்ட வேண்டிய பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கட்டிவிட்டது. அது சட்டமன்றத்திலேயே நிதித்துறை அமைச்சர் அடிப்படையில் கேள்வி எழுப்பும் போது நானே சொல்லியிருக்கின்றேன். எனவே மத்திய அரசு இன்சூரன்ஸ் கம்பெனியிடத்திலே வலியுறுத்தி அவர்கள் அதை பெற்றுத்தர வேண்டும். அப்ப மத்திய நிதியமைச்சர் இந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா விவசாயிகள் பிரதிநிதிகள் அன்னைக்கு அவரை பார்த்தபோது இதே விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்முடைய விவசாயிகள், நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசாங்கம் மூன்றும் சேர்ந்துதான் திட்டம். எனவே விவசாயிகள் எந்த அளவுக்கு இதில் அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் வருகின்றார்களோ அதற்குரிய அந்த மானியத்தை நாங்கள் செலுத்திவிட்டோம். எனவே இனிமேல் மத்திய அரசு செலுத்தி அதன் அடிப்படையிலே முழுமையான அளவுக்கு மத்திய அரசு நாங்கள் செலுத்திவிட்டோம், முழுவதுமாக செலுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. 1250 ரூபா ஒரு ஏக்கர் அந்த கணக்கு. எங்களை பொறுத்தவரை கான்ட்ரிபியூஷன், அதாவது கான்ட்ரிபியூஷன் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வர கான்ட்ரிபியூஷன் ஏற்ற மாதிரி கான்ட்ரிபியூஷன், அதாவது விவசாயிகளிடத்திலே உரிய அந்த தொகை பெற்று எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். எந்த அளவுக்கு அவர்கள் பங்கு செலுத்துகிறோம் அந்த அளவுக்கு நாங்கள் பங்கு உங்களுக்கு 10% தானே சொல்லுவாங்க. 10% அவர்கள் செலுத்துகின்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் செலுத்த முடியும். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. இந்த வறட்சி நிவாரணத்துல மாநில அரசு போதிய அழுத்தம் கொடுக்கல. மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஒரு போதிய அழுத்தம் கொடுக்குது. அந்த மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டு கூட ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஆனா மாநில அரசு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டு கூட அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது முழுமையான ஒரு தவறான கருத்து பரவப்பட்டு வருகின்றது. அதில் சிறிதும் கூட உண்மை இல்லை. எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அம்மாவுடைய அரசு மத்தியில் அழுத்தம் கொடுத்திருக்கின்றது. அதுவும் நம்முடைய புதிய அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற உடனேயே நானும் கூட அன்றைக்கு முதலமைச்சரோடு சென்றிருந்தேன். அந்த நிதித்துறை அமைச்சர், பிரதமர் எல்லோரையும் பார்த்து வேண்டிய நிதியுதவி 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு வறட்சி நிவாரணம் கோரப்பட்டிருக்கின்றது. இதிலே முழுமையான அளவிற்கு நீங்கள் மாநில அரசுக்கு, அம்மாவுடைய அரசுக்கு உதவி செய்ய வேண்டும். அதன் மூலம் வறட்சியால் பாதித்த விவசாயிகளுக்கு உதவ முடியும் என்ற வகையிலே 39,000 கோடிக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ரப்போசல் போட்டு கொடுக்கப்பட்டது. எனவே நிதி என்று பார்த்தால் 1740 கோடி ரூபாய் அளவுக்கு தான் வந்திருக்கின்றது. எனவே இதை மீண்டும் 39,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கேட்டது என்ற அடிப்படையிலே இதோடு நின்று விடாமல் தொடர்ந்து மேலும் நிதி கேட்பதற்கு மத்திய அரசை வலியுறுத்தும். தமிழக முதல்வர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்கல, அவங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மட்டுமே கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு திமுக உட்பட காங்கிரஸ் உட்பட பல கட்சி தலைவர்களும் குற்றம் செலுத்தியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? இது அவர்கள் பார்த்தீங்கன்னா வேண்டுமெனே குற்றம் சுமத்துவதே அவர்களுடைய ஒரு வாடிக்கையாகிவிட்டது. முதலமைச்சரை பொறுத்தவரையிலே அவர்கள் எங்களை எல்லாம் அனுப்பி, இன்றைக்கு கூட நான் ஜிஎஸ்டி மீட்டிங் வந்திருக்கும்போது நீங்கள் போய் நேரடியாக விவசாயிகளை சந்தியுங்கள், நம்முடைய ஆதரவு தெரியுங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக உள்துறை அமைச்சரை கூட சந்தித்து நம்முடைய டெப்டி ஸ்பீக்கர், பார்லிமெண்ட் டெப்டி ஸ்பீக்கர் மாண்புமிகு தம்பிதுரை அவர்களையும்
அதேபோல் வேளாண் துறை அமைச்சர் அவர்களையும் முழுமையான அளவுக்கு வந்து அனுப்பி வைத்து உள்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அதே போன்று வேளாண் துறை அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவ்வளவு தொடர் நடவடிக்கை எடுக்கும்போது அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்படுகின்ற ஒரு குற்றம். காவிரியை பொறுத்தவரையிலே பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை வந்து அவர்களால் தான் உருவானது. அந்த பிரச்சனை அவர்கள் வந்து அன்றைக்கு 205 டிஎம்சி தண்ணீர் அன்றைக்கு வந்து நம்முடைய ஜீவாதார உரிமை, அந்த ஜீவாதார உரிமையை பெற வேண்டும் என்ற வகையிலே 72 மணி நேரம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து அதற்குரிய ஆணையை பெற்றவர் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் 1974ஆம் ஆண்டு என்ன ஆனது? இந்த கேள்வி நீங்கள் கேட்டதால் சொல்லுகின்றேன். அவர்கள் சொல்லுவதற்கு எந்த ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லை குற்றம் சாட்டுவதற்கு. 1974ஆம் ஆண்டு அன்றைக்கு கர்நாடக அரசு வந்து ஏமாவதி ஆற்றின் குறுக்கே அணை டெல்லியில் தொடர்ந்து 18வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளை தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்தார். அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் கோரிக்கை நியாயமானது என்றும் மத்திய அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று தான் நம்புவதாகவும் கூறியிருக்கிறார்.